يعبدوا إلها واحدا لا إله إلا هو سبحانه عما يشركون. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகிறார்கள். இந்த வசனத்திலே சொல்லப்படுவது என்ன? யூதர்கள் உசைரை நேசித்து நேசித்து கடைசியில் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்து நேசித்து இறுதியில் அல்லாஹ்வுடைய மகன் என்று அவரை சொல்லிவிட்டார்கள். நேசத்தில் அளவு கடந்தார்களா? அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அடுத்து இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய துறவிகளை, தங்களுடைய பண்டிதர்களை, மார்க்க குருமார்களை ரப்பாக ஆக்கி கொண்டார்கள், கடவுளாக இறைவனாக ஆக்கி கொண்டார்கள். வல் மசீஹ் இப்ன மரியம், அதுபோன்று மரியமுடைய மகன் மசீஹையும் செய்து கொண்டார்கள். சரியா? தங்களுடைய துறவிகளையும் தங்களுடைய மார்க்க அறிஞர்களையும் ரப்பாக ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்றைக்கு யாரும் இந்த சம்பவத்தை சொல்லும்போது கொஞ்சம் லேசாக மாற்றி சொல்லிட்டாங்க. அப்போது அதி இப்னு ஹாத்தம் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார்கள். இவர் முந்தி கிறிஸ்துவராக இருந்தவர், அரபு இனத்தைச் சேர்ந்தவர், ஆனால் கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருந்தவர். அவங்க சம்பவத்தை சொல்லும் பொழுது கிறிஸ்துவராக ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார்னு சொல்லிட்டாங்க. அது தப்பு. ஏற்கனவே கிறிஸ்துவராக இருந்தாங்க, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பெரிய சஹாபியானாங்க. அவங்க பல போர்களில் பின்னாடி கலந்துருக்கிறாங்க. பெரிய கல்வி ஞானம் அவர்களுக்கு இருந்துச்சு. குறிப்பாக வேட்டை சம்பந்தமான மார்க்க, அதாவது வேட்டையாடுவது சம்பந்தமான மார்க்க சட்டங்கள் எல்லாம் அதில் இவங்க ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா இவர் வேட்டையாடக்கூடியவராக இருந்தார். அது குறித்த விளக்கங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இவர் கேட்டு தொகுத்து வச்சிருந்தார். இவர் சொல்றார், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சந்தேகம் அப்படிங்கிறார். நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் முந்தைய காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சரி கடவுளாக்கணும், அது சரி, எங்களுடைய துறவிகளை எல்லாம் கடவுளாக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறானே, நாங்கள் அப்படி ஆக்குனது இல்லையே, துறவிகளையும் ஆலிம்களையும் நாங்கள் ரப்பு என்று சொன்னதில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஓ அப்படியா, சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த துறவிகள் ஆலிம்கள் மேலே உள்ள முஹப்பத்தில் அவர்கள் ஒன்றை ஹலால் என்று சொன்னால் அதை அப்படியே நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? அது உங்களுடைய தௌராத் இஞ்சிலில் ஹராமாக்கப்பட்டிருந்தாலும் ஆமாம் யார் சொல்லலாம் செஞ்சந்தான் அப்படிங்க. அடுத்து கேட்குறாங்க, அவர்கள் அல்லாஹ் அவனுடைய வேதங்களிலே ஹலால் என்று சொன்னதை ஹராமாக ஆக்கிய போது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? ஆமாம் யார் சொல்லலாம் செஞ்சந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதாக ஹுவ இத்திஹாதுக்கும், அதுதான் நீங்கள் உங்கள் பாதிரிகளை கடவுளாக ஆக்கி கொண்டது. இப்போ இந்த பழக்கம், அதாவது தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிற மக்களிடத்திலும் பெரும்பாலும் காணப்படுவதை பார்க்கிறோம். ஷியாக்களிடத்திலே இந்த பழக்கம் அப்படியே ஜாஹிலியத்துடைய காலத்தில் இருந்ததை போன்றே இருக்கும். அவர்களை பொறுத்தவரை குர்ஆன் அல்லது ஹதீஸ் அல்லது முன்னோர்கள், அதாவது சிறப்பிற்குரிய அறிஞர்களின், அதாவது அவங்களுடைய கருத்துப்படி அவங்க யார் அறிஞர்களாக ஏற்றுக்கிறாங்களோ அதெல்லாம் அடுத்தது தான். அவர்களிடத்தில் ஆதாரம் என்னன்னு சொன்னால், இப்போ வாழ்கிற அறிஞர் அவங்க ஒருத்தங்களை இமாம் ஆயத்துல்லா என்றோ இமாம் என்றோ அல் மர்ஜிஉ தீனி என்றோ வைப்பாங்க. அவர் தான் முதல்ல குர்ஆனில் ஹராமாக இருந்தாலும் அவர் ஹலால்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. குர்ஆனில் ஹலாலாக இருந்தாலும் அதை ஹராம்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கிறது அவர் வழியாக தான் ஏற்றுப்போம். அவர் சரி காண்டால் தான் நம்ம சரி காணுவோம். அவர் தப்புனா தப்பு, எதை வேணாலும் அவர் சரி செய்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, தப்புன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ இதே போல் பழக்க வழக்கங்கள் இன்று இந்த தர்கா வழிபாடு செய்யக்கூடியவங்க அல்லது இந்த தரீகா வழிபாடு செய்யக்கூடியவங்க அல்லது வேறு விதத்தில் சில நேரங்களில் இந்த மதுஹபுகள்லேயே ரொம்பவும் பிடிவாதமாக வெறியாக இருக்காங்கல்ல, அவர்களிடத்திலும் கூட இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஹராம் என்று ஒரு சாதாரண ஒரு ஆலிம் சொல்லிட்டாருன்னா அது எதுக்கு ஹராமு, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்றெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளவுதான் ஹலாலுக்கு அதுக்கு ஆதாரம் சொன்னாலும் சரி, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்கன்றுவாங்க. இப்போ இந்த மாதிரி அறிஞர்களை, தங்களுடைய துறவிகளை, அதே போல் துறவிகள் வந்துவிட்டால் அதுக்கு என்ன உதாரணம்னு சொன்னால், இப்போ இந்த சமுதாயத்தில் இந்த பழக்கம் இருக்குது, நீங்கள் கவனிச்சிருந்தால் உங்களுக்கு புரியும். அதாவது ஒருத்தரை பார்ப்பாங்க, ஒரு ஆலிமையோ அல்லது ஒரு நல்ல மனுஷரையோ, அவர் நல்ல சங்கையாக
பெரிய தாடி, பெரிய ஜுப்பா, 5 வேளை தொழுகிறாரு, ரொம்ப சங்கையாக இருக்கிறாரு, பார்க்குறாரு, நல்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் செய்கிறதெல்லாம் மார்க்கமாக்கிடுவாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் மார்க்கமாக்கிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஆள், அவர் தப்பு செஞ்சுருப்பாரா, அவர் கையால் நாங்கள் நிறைய கராமத்தெல்லாம் பார்த்துருக்குறோம், அப்போ அவர் எப்படி அவர் செஞ்சது தப்பாக இருக்குமா, அவர் செஞ்சது எப்படி முரண்பாடாக இருக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய நல்ல தன்மையை வைத்து மார்க்கத்தை எடுப்பது, இதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. நாம் மார்க்கத்தை எங்கிருந்தான் எடுக்க வேண்டும்? குர்ஆனிலிருந்து, சுன்னாவிலிருந்து, ஆதாரத்திலிருந்து தான் மார்க்கத்தை எடுக்க வேண்டுமே தவிர மனிதர்களிடமிருந்து மார்க்கத்தை எடுக்க முடியாது. அது ஒரே ஒரு மனிதர் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கூட சஹாபாக்களுடைய சொல்தான் நமக்கு முதல் கட்ட, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு பிறகு சஹாபாக்கள் இப்படி செய்ய சொன்னார்கள், இப்படி கூறியிருக்கிறார்கள் என்றால் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் ஒரு சஹாபி தனிப்பட்ட முறையில் செய்திருக்கிறார் என்றால் அந்த செயலை ஏனைய சஹாபாக்கள் அங்கீகரித்திருக்கும் போதுதான் அது ஆதாரமாக ஆகும். அந்த செயலில் ஏனைய சஹாபாக்கள் யாராவது விமர்சனம் செய்திருந்தாலோ அதை மறுத்திருந்தாலோ அதை ஆதாரமாக எடுக்கப்படாது. அது அந்த சஹாபியின் தனிப்பட்ட புரியுதல் என்று விட்டுவிடப்படும். இப்போ இந்த அளவுக்கு மார்க்கம் தெளிவாக இருக்கும்போது சஹாபாக்களுடைய விஷயத்திலேயே மற்ற ஏனைய மனிதர்கள் அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், அவர்கள் இறை அடியார்களாக இருக்கலாம், நெருக்கமானவங்களாக இருக்கலாம், இதெல்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள விஷயமே தவிர நாம் அவர்களை பின்பற்றுவதற்கு தகுதியான காரணமாக ஆகிவிடாது. சரியா? சரி.